தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு தற்போது தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உத்தரவை ரத்து செய்யக்கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரவினா. சென்னை மாநகராட்சியில் 2 மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் தூய்மை பணிகளை ரத்து செய்ய கோரி தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என உத்தரவிட்டார். அதே சமயம் தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும் அதை ரத்து செய்ய கோரியும் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீடு வழக்கு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் சக்திவேல் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் தூய்மை பணிகள் தனியார் மயமாக்குவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருந்தார். சென்னை மாநகராட்சி தரப்பில் ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவின் அடிப்படையில் தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு முடியும் வரை தற்காலிகமாக தூய்மை பணியாளருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 761 ரூபாய் ஊதியத்தை தொடர்ந்து வழங்க ஒப்பந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஒப்பந்த நிறுவன தரப்பில் தனி நீதிபதி உத்தரவுக்கு பிறகு 800 பணியாளர்கள் பணியில் சேர்ந்த நிலையில் மேல்முறையீடு செய்ததை தொடர்ந்து அவர்கள் பணிக்கு வர மறுக்கின்றனர். இதனால் 2000 டன் குப்பைகள் தேங்கி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இனியும் அவர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் வேறு ஆட்களை நியமிக்க வேண்டி வரும். ஆனால் தூய்மை பணியாளர்களை பணிக்கு திரும்ப அறிவுறுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க போவதில்லை என கூறி மனுவுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி பதிலளிக்கும்படி சென்னை மாநகராட்சிக்கும் ஒப்பந்த நிறுவனத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.